Welcome to my dear brothers and sisters DFM YouTube channel. God bless you all. அன்பானவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆபத்து காலத்தில் கடவுள் எங்கே போய்விட்டார்? அவர் எங்கே இருக்கிறார்? கடவுள் இருக்கிறாரா? துன்பத்தில், வேதனையில், அப்படி என்று அநேக மக்களுக்கு ஒரு எண்ணங்களும் சிந்தனையும் வருகிறது. பல வேளைகளிலும் நமக்கும் அதுதான் அன்பானவர்களே வருகிறது. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய துன்பத்தில் நமக்கு உதவி செய்ய ஒரு கடவுள் இருக்கார். நம்மளுடைய ஜெபத்தை கேட்க ஒரு கடவுள் இருக்கார். ஆபத்தில் உதவி செய்ய ஒரு கடவுள் இருக்கார். அன்பானவர்களே, இந்த வேத புத்தகம் தெளிவாக கூறுகிறது. ஏசாயா 50:15, துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன். யாரெல்லாம் துன்ப வேளையில் இந்த ஆண்டவரை பார்த்து கடவுளை பார்த்து அழைத்தார்களோ அவர்கள் எல்லார் மீதும் கடவுள் இரக்கம் கொண்டதாக, அவர்கள் மீது கனிவு கொண்டதாக, அவரை ஆசீர்வதித்ததாக புனித பைபிள் கூறுகிறது. அன்பானவர்களே, இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை என் வாழ்வில் மீட்பராகவும் இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் அனைத்தும் இருந்தது. அந்த வேளையில் தான் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய உறவினர் வழியாக சாலக்குடி டிவைன் தியான இல்லத்திற்கு நான் வந்தேன். டாக்டரும் மருத்துவர்கள் மருந்தும் எல்லாம் என்னை கைவிட்ட போதும் நான் நம்பின இயேசு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். உண்மை கூற வேண்டுமானால் நான் இறந்து நீண்ட ஆண்டுகளாக இருக்க வேண்டும். என்னுடைய இதயத்தில் வாழ்வில் அடைப்பு இருந்ததாகவும் என்னுடைய டாக்டர் என்னை மருத்துவர்கள் அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார். ஆனால் துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன். இந்த தியான இல்லத்துக்கு வந்து இயேசுவை நம்பினேன். ஆண்டவரே, இயேசுவே, நீர் உயிரோடு இருந்தா என்னை காப்பாத்துங்கள் என்று. அன்பானவர்களே, மருத்துவர் முறைப்படி நான் அதிகமாக பேசக்கூடாது, திருமண வாழ்வில் இருக்கக்கூடாது, குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது, இவ்வாறாக மருத்துவரும் அறிக்கை சொன்னார்கள். ஆனால் நான் துன்ப வேளையில் ஆபத்தில் இயேசுவை நம்பினேன். நீண்ட 20 ஆண்டுகளாக ஆகிறது. இதுவரை என்னுடைய உடலிலும் மனதிலும் எந்த குறையில்லாமல் நான் நம்பின ஆண்டவர் ஆபத்தில் என்னை வழி நடத்தினார். திருமணமாகி நீண்ட 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மருத்துவர் ரூல்ஸ்படி திருமணம் செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை நம்பினேன். துன்பத்தில், ஆபத்தில் கடவுள் என்னை கைவிடவில்லை. எனக்கு ஆண்டவர் 2 அழகான குழந்தைகளை தந்தார். நாங்கள் குடும்பமாக கடவுளை என்றும் அதே தியான இல்லத்தில் ஆராதித்து கடவுளுக்கு நன்றி சொல்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்று சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. நம் ஆண்டவர் நல்லவர். அன்பானவர்களே, நன்றி சொல்வோம். இன்னுமாக என் வாழ்க்கையில் நடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நான் என்னுடைய பணி வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த மே மாதம், ஏப்ரல் மாதம் இறுதியில் இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக நானும் மதிப்புக்குரிய அருள் தந்தை இங்கிருந்து சென்றிருந்தோம். நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது எங்களுடைய பயண டிக்கெட், ட்ரெயினில் டிக்கெட் எல்லாம் நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். கடவுளோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக அங்கே சென்று விட்டோம். தியானம் எல்லாம் நடத்திவிட்டோம். திரும்பி அங்கிருந்து வரும் பொழுது எங்களுக்கு அருள் தந்தை அவர்களுக்கு முன்பதிவு ரிசர்வேஷன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆனால் என்னுடைய டிக்கெட்டு மட்டும் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தது. அன்று எனக்கு ஆன்லைனில் டிக்கெட்டு போட்டு கொடுத்தவர் எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த ஒரு நண்பரான ஊழியக்கார ஒரு சகோதரர். இறுதியாக ட்ரெயின் வரும் முன்பாக மெசேஜ் வந்தது. இவ்வாறாக வெயிட்டிங் லிஸ்ட்டு 5 வந்துவிட்டது. ரயில்வே முறைப்படி கண்டிப்பாக ரிசர்வேஷன் கோச்சில் ஏறி செல்ல முடியாது. இருந்தாலும் ஆபத்தில் கடவுள் உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆண்டவரே, உமது இரக்கம் என் மீது பட வேண்டும் என்று வேண்டினேன். அன்பானவர்களே, அந்த வேளையிலும் ஆண்டவர் உதவி செய்தார். ட்ரெயின் அன்று தாமதமாக வந்தது. சரியாக 11 மணிக்கு வர வேண்டிய அந்த ட்ரெயின் 1 மணிக்கு வந்தது. அருள் தந்தையினுடைய ரிசர்வேஷன் டிக்கெட் S1 37 இருந்தது. அருள் தந்தைக்கு உதவி செய்வதற்காக அவருடனே ஏறி சென்றேன். மனதிலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏனால் கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார் என்று. அவ்வாறே உள்ளே சென்றவுடனே அருள் தந்தையினுடைய சீட்டிலே அருள் தந்தை இருந்தார்.
சற்று நேரம் முடிந்தவுடனே அந்த ட்ரெயினில் டிடிஆர் அவர்கள் வந்தார். அநேக நபர்கள் என்னுடன் ட்ரெயினில் ஏறினார்கள். டிடிஆர் வந்தவுடன் நான் அது வருவதற்கு முன்பாகவே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு சாதாரண லோக்கல் டிக்கெட் எடுத்துக்கொண்டேன். காரணம், என்னை டிக்கெட்டு போட்டு கொடுத்தவர் என்னிடம் சொன்னார், பிரதர் இந்த டிக்கெட்டில் போக முடியாது, உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட்னால அந்த காசு ரிட்டர்ன் ஆயிரும், ஸோ ஒரு சாதாரண டிக்கெட் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் டிடிஆர்கிட்ட பேசுங்க, கடவுளை உதவி செய்வேன். அதுபோல ஒரு சாதாரண டிக்கெட் எடுத்துக்கொண்டு அருள் தந்தையை அழைத்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் சென்று விட்டேன். டிடிஆர் வந்தவுடனே கேட்டார். டிடிஆர் நான் சொன்னேன், இவர் ஒரு ரெவரண்ட் ஃபாதர், ஒரு அருள் தந்தை, நாங்கள் ஒரு தியானம் நடத்துறதுக்காக சென்றிருந்தோம், அவருக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருந்தேன், என்னுடைய டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்பளும் நாங்கள் ஜெபிப்பதை விடவில்லை, ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன், மனதிலே சொல்லிக்கொண்டே இருந்தேன். சற்று நேரம் முடிந்தவுடன் டிடிஆரை காண நான் சென்றேன். டிடிஆர் சொன்னார், அமைதியாக அமர்ந்து அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வருகிறேன் என்று. அதனிடையில் சில நபர்கள் போய் டிடிஆரை சந்தித்து வருகிறார்கள், முகவாட்டத்தோடு சொல்கிறார். காரணம், டிடிஆர் சொல்லிவிட்டார், இன்று ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயினில் அதிகமாக கூட்ட நெரிசல் இருக்கிறது, எல்லாம் மாரிசியாக இருக்கிறது, சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டார். சற்று முடிந்தவுடனே டிடிஆர் என்னை அழைத்தார். நான் அவருடைய இருக்கைக்கு சென்றேன். டிடிஆர் அப்பொழுது கேட்டார், கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போவதற்கான அனுமதி கிடையாது, நீங்கள் ஃபைன் அடைக்க வேண்டும், 1000 ரூபாய் ஃபைன் தர வேண்டும் என்று சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை, ஓகே என்று சொன்னேன். சற்று முடிந்து உடனே அவர் கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போனீங்க? நான் சொன்னேன், அவர் ஒரு மதிப்புக்குரிய அருள் தந்தை, நாங்கள் ஒரு தியான சென்டரில், சாலக்குடி தீவன் தியான சென்டரில் ஒரு ஊழியம் செய்கிறோம், இங்கே கன்னியாகுமரியில் ஒரு தியானம் நடத்துவதற்காக சென்றோம், இப்போ எங்கே செல்கிறேன் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், திரும்பவும் தியான இல்லத்திற்கு ஊழியம் செய்வதற்காக சொல்கிறோம். அப்போ உடனே டிடிஆர் சொன்னார், இந்த ட்ரெயின் சென்னையிலிருந்து வருது, இந்த S1 கம்பார்ட்மெண்ட்டில் 38வது சீட்டு, அங்கேருந்து நாகர்கோயில் மார்த்தாண்டம் வரை சும்மா தான் வருது. அதனால் நான் நினைக்கிறேன், நீங்கள் கடவுளோட வேலை செய்யறீங்க, அதனால் உங்களுக்காகவே கடவுள் அந்த சீட்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்க, இந்த ட்ரெயினில் எர்ணாகுளம் போகிற வரை நான் தான் இருப்பேன், நீங்கள் கடவுளோட வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நான் அந்த சீட்டை உங்களுக்காக, நான் கடவுள் உங்களுக்காக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், நானும் அந்த சீட்டை உங்களுக்கு தரேன். நீங்கள் அடிஷ்னலாக அந்த பர்த்துக்கான சீட்டை மட்டும் காசை மட்டும் கட்டிட்டு நீங்கள் அந்த சீட்டில் படுத்துக்குங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்க சொன்னால் நான் வரலே. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நாம் கடவுளை நம்பி வாழும்போது இக்கட்டான சூழ்நிலையில், யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இது போல சிறு சிறு காரியங்களில் கூட நம் ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் வைக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். என்னை ஆசீர்வதித்த கடவுள், என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் உதவி செய்த கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம் அனைவரையுமே எல்லா ஆபத்துகளிலும், எல்லா வேதனைகளிலும், துன்பத்திலும், சோதனையிலும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நம்ம ஆண்டவரை நம்புவோம், ஆபத்தில் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.